He raises up first of all a house of the Lord. முதலாவது தேவன் கர்த்தருடைய ஆலயத்தை உருவாக்குகிறார். Secondly, he raises up a man after his own heart and he calls him as teacher. அடுத்ததாக தேவன் தன்னுடைய இருதயத்துக்கு ஏற்றதான ஒரு மனிதனை ஏற்படுத்துகிறார். Jeremiah chapter 3 verse 15, the Bible says, I will give unto you pastors according to my own heart. எரேமியா 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே பார்க்கிறோம், என் இருதயத்திற்கு ஏற்ற மேய்ப்பர்களை நான் உங்களுக்கு I will give you. நான் உங்களுக்கு தருவேன். I will give you. நான் உங்களுக்கு கொடுப்பேன். Pastors are given, not self-appointed. You know, self-appointed pastors will confuse everybody. But those given by God will feed. தாங்களாகவே நியமித்து கொண்ட போதகர்கள் அவங்களையும் எல்லாம் சேர்த்து குழப்பிட்டு இருப்பாங்க. பட் தேவன் தம் இருதயத்துக்கு ஏற்ற போதகர்களை கொடுக்கும்போது அவர்கள் கர்த்தர் செய்ய வேண்டிய வேலையை செய்வார்கள். You got it? So he raises up a man after his own heart. தேவன் தன் இருதயத்துக்கு ஏற்ற மேய்ப்பனை அவரே ஏற்படுத்துகிறார். He calls them pastor. அவர்களை மேய்ப்பன் என்று தேவன் அழைக்கிறார். And he raises them up with a specific purpose. ஒரு குறிப்பிட்ட நோக்கத்தோடு அவர்களை தேவன் ஏற்படுத்துகிறார். Thirdly, he heads his chosen ones to the house of the Lord which he has chosen for them. அடுத்ததாக தான் தெரிந்து கொள்ளப்பட்டதான தேவ பிள்ளைகளை அந்த ஆலயத்திலே தேவனே கொண்டு வந்து சேர்க்கிறார். Because God has got this people should be in this church. கர்த்தருடைய திட்டம் இந்த ஜனங்கள் இந்த ஆலயத்திலே இந்த சபையிலே நாட்டப்பட்டிருக்க வேண்டும் என்பது அவருடைய திட்டமாம். That is God's plan. அதுதான் தேவனுடைய திட்டம். Acts 2 verse 47 says, and the Lord added to the church. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 47வது வசனத்திலே பார்க்கிறோம், கர்த்தர் ரட்சிக்கப்படுகிறவர்களை அனுதினமும் சபையிலே சேர்த்தார். Now listen, genuine church members are added by the Lord. They are not adding themselves to the church. They are added by the Lord. If you are genuine, then the Lord added you. உண்மையான நபர்களை தேவனே கொண்டு வந்து சபையிலே சேர்க்கிறார். உண்மையான genuine duplicate இருக்கு, ரெண்டுமே இருக்கும். எல்லா இடத்துலயும் you have genuine counterfeit. எல்லாத்துலயுமே ஒரு உண்மையானது இருக்கும், போலியானது இருக்கும். There are people whom God adds. தேவனே தான் ஜனங்களை சேர்க்கிறார். But there are people who add themselves. ஆனா சிலர் தாங்களாகவே வந்து சேருவார்கள். These are the tares and the foxes. அவர்கள் தான் நரிகளும் களைகளுமாய் இருக்கிறார்கள். And they come of their own. தாங்களாகவே வருவார்கள். But genuine members, the Lord adds to the church which he has chosen for them. ஆனால் தேவன் தான் தெரிந்து கொண்டதான அந்த சபையிலே அவர்களுக்கென்று தேவன் அந்த சபையிலே கொண்டு வந்து சேர்ப்பார். Because the Bible says, I will give you pastors according to my own heart. He selects these people and he says, I will give you. Another person, I will give you. I will give you. You got that? I will give you pastors according to my own heart. And then he adds them to the church which he has planned for them. வேதம் சொல்லுகிறதை போல உங்களுக்கு என் இருதயத்துக்கு ஏற்ற மேய்ப்பர்களை அப்படியே அவரே மேய்ப்பனையும் தந்து அவரே ஜனங்களையும் கூட்டி சேர்க்கிறார். So you don't add yourself. நீங்க சேர்த்துக்கொள்ள மாட்டீங்க. நீங்க சேர்த்துக்கொண்டீங்கன்னா நீங்க genuine கிடையாது, duplicate. புரிஞ்சுக்கீங்க. And you got to be very careful about these duplicates because they came of their own. இந்த மாதிரி போலியான நபர்களை குறித்து நாம் எச்சரிப்பாய் இருக்க வேண்டும். We need genuine people because they will be a blessing. God added them. இப்படிப்பட்ட உண்மையான ஆட்கள் தான் தேவை. அவர்கள் தான் ஆசீர்வாதமாய் இருப்பார்கள். So all genuine members, I want you to get this into your spirit. You know whether you are genuine or not. You have to understand that the Lord added you. முதலாவது நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய காரியம், நீங்கள் தேவனாலே சேர்க்கப்பட்டிருக்கிறீர்கள், தேவனால் இணைக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். Always, wherever you go, at all times, you should understand that the Lord added you. It was the act of God, not the act of somebody. எப்பொழுதும் எல்லா வேளைகளிலும் இந்த உண்மை உங்களுடைய மனதில் இருக்க வேண்டும். நீங்களாக வரவில்லை, கர்த்தர் உங்களை வந்து சேர்த்திருக்கிறார். இது தேவனுடைய செயலாம். God gave you a pastor according to his own heart, not your own heart. தேவன் அவருடைய இருதயத்திற்கு ஏற்றபடியான மேய்ப்பனை கொடுத்திருக்கிறார். உங்கள் இருதயத்திற்கு ஏற்றபடி அல்ல, தேவன் தன்னுடைய இருதயத்துக்கு ஏற்றபடி தந்திருக்கிறார். You have to be very careful to understand the heart of God. கர்த்தருடைய இருதயத்தை புரிந்து கொள்வதிலே நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். God has a heart of his own. கர்த்தர் சொந்தமான இருதயத்தை சிந்தையை உடையவராய் இருக்கிறார். According to God's heart you should be in this church, and God therefore raises up pastors and gives you pastors. ஆகவே தேவன் போதகர்களை ஏற்படுத்தி மேய்ப்பர்களை ஏற்படுத்தி அங்கு ஜனங்களையும் அவரே கொண்டு வந்து சேர்க்கிறார். God empowers these pastors. He equips these pastors. He trains these pastors. He anoints these pastors to feed the flock which he has put in the disposal. ஆகவே தான் இப்படிப்பட்டதான தேவனே ஏற்படுத்தினதான அந்த மேய்ப்பர்களை அவரே போஷிக்கிறார், அவரே அவர்களுக்கு அபிஷேகம் கொடுக்கிறார், அவரே அவர்களை பலப்படுத்துகிறார், ட்ரெயின் பண்றாரு, எக்விப் பண்றாரு, பயிற்சி வைக்கிறார், எல்லாமே அவர் செய்கிறாரு. You understand?
Everything, all the equipping, empowering, training, anointing comes from God, brother. எல்லாமே பயிற்சி, அபிஷேகம், வளர்ச்சி எல்லாமே தேவனிடத்திலிருந்து தான் அவர்களுக்கு வருகிறது. And the job of the pastor is to help or assist the people whom God has added to the house of the Lord to make sure that they are planted in the house of the Lord. கர்த்தருடைய ஆலயத்திலே தேவன் கொண்டு வந்தது சேர்த்ததான ஜனங்களே அவர்கள் சபையிலே நாட்டப்படுவதற்கு, ஆலயத்திலே நாட்டப்படுவதற்கு உதவுவதுதான் போதகருடைய மேய்ப்பருடைய வேலை. What's the meaning of planted? நாட்டப்படுதல் என்றால் என்ன? You are built inside the house of the Lord. You are rooted in the house of the Lord. You are fixed in the house of the Lord. You are established in the house of the Lord. கர்த்தருடைய ஆலயத்திலே நீங்கள் உறுதியாக அசைக்கப்படாமல் நிலைநிறுத்தப்பட்டிருக்கிறீர்கள். அங்கேயே நீங்கள் அசைக்கப்படாமல் நாட்டப்பட்டிருக்கிறீர்கள். அங்கே நீங்கள் கட்டப்படுகிறீர்கள். That is the meaning of planted in the house of the Lord. அதற்கு பெயர்தான் கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்படுதல். Now God adds you to the church, but it is the job of the believer to cooperate with the pastor and ensure that he is planted in the house of the Lord according to the plan of God. கர்த்தர் சபையிலே ஜனங்களை கொண்டு வந்து சேர்க்கிறார். ஆனால் அதே நேரத்திலே ஜனங்கள் தேவனுடைய அந்த தந்ததான அந்த மேய்ப்பரோடு கூட ஒத்துழைத்து அவர்கள் சபையிலே ஆலயத்திலே நாட்டப்பட வேண்டும். நீங்க நாட்டப்படாம நீங்களே பிச்சுக்கலாம், நிறைய காரியத்தை பண்ணிட்டு இருக்கலாம். You know, the believer can resist this and also fight against him being planted in the house of the Lord. ஒரு விசுவாசி இந்த காரியத்தில் தேவன் செய்கிறதான இந்த காரியத்தில் எதிர்த்து நிற்க முடியும், இந்த காரியத்தில் ஒத்துழைக்காமல் இருக்கவும் முடியும்.